ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். இன்னைக்கு வந்து டே 3ங்க. 30 டேஸில் நம்ம வந்து 50,000 வந்து ஏர்ன் பண்ணுறோன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்லங்க. அந்த பாதையை நோக்கி தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம டே 2 வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களாங்க. சவாரி வந்து ரொம்ப டல்லாக வந்ததுங்க. ஆனால் நம்மளோட லாகின் ஹவர்ஸ் வந்து நான் கரெக்டாக கொண்டு போயிட்டேங்க. ஒரு 8-9 மணி நேரம் நம்ம லாகின் வந்து பண்ணிட்டோங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா லாகின் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் கம்ப்ளீஷன் ஸ்கோரும் ரொம்ப முக்கியங்க. அந்த ரெண்டுமே இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னருக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சவாரி வந்து வர்றது ரொம்ப கஷ்டங்க. ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் உங்களால் ஒரு 1000 ரூபா கூட தாண்ட முடியாது. நேற்று என்னங்க நீங்களும் 1000 ரூபா தாங்க ஓட்டிருக்கீங்க அப்படின்றீங்க. கரெக்டு தான். ஆனால் சவாரி ரொம்ப டல்லுங்க. ப்ரைம் பார்ட்னருக்கே இந்த மாதிரி சவாரி கொடுக்குறாங்கன்னா அப்போ ப்ரைம் பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தோன்னா, நம்ம வண்டியை ஓரமாக விட்டு நம்ம சாப்பிட போயிருந்தாங்க. அப்போ லாரிக்காரங்க ரிவர்ஸில் வரும்போது நம்ம கண்ணாடி வந்து உடஞ்சி போச்சுங்க. நம்ம திருப்பி வந்து பார்க்கறதுக்குள்ளும் லாரிக்காரங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னாங்க. நீங்கள் எப்போ சாப்பிட போனாலும் வண்டியை வந்து சேஃபான இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நீங்கள் போய் சாப்பிட போங்க. ஏதோ தானோன்னு வண்டியை விட்டு போயிடாதீங்க. நம்ம உழைக்கிறதே அந்த வண்டினால் தாங்க. ஒரு வாரம் வண்டி வந்து சரி பண்ணுறதுக்கு விட்டோன்னா நம்மளோட நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து லாக் ஆயிடுவோம். அதனால நீங்க வண்டி விடும் போது சேஃபான இடத்துல விடுங்க. அப்பதான் உங்களுக்கும் நல்லது, வண்டிக்கும் நல்லது. உங்களுக்கும் நல்லதுன்னா நம்மளுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்ன்றதாங்க நான் அப்படி சொல்றேன். அவருக்கேங்க திருப்பியும் ரெண்டாவது பிரச்சனை வந்ததுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, சேல்ஸ் டாக்ஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களாங்க. டிசி பில் இருக்குதுங்க, ஆனா இவே பில் வந்து இல்ல. அதனால வந்து சேல்ஸ் டாக்ஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அவர் வந்து கஸ்டமர் கால் பண்ணிருக்காங்க. அவர் வந்து எடுக்கல. ஆனா ஆக்சுவலி புக்கிங் வந்திருக்கிறது பார்த்தோன்னா, டெல்லியில இருந்து நம்ம வண்டியை வந்து புக் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொன்னாரு. இங்க சென்னை டீம்ல உள்ளவர் போன் எடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டாக்ஸ் அவர்கிட்ட வந்து சைன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வண்டி வந்து விட மாட்டேன்ட்டாங்க. சேல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா கிரீம்ஸ் ரோட்ல இருக்குங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து வண்டியே ஓட்டலங்க. அவருக்கு பாருங்க அடி மேல அடியா வருது. நம்ம அவர்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்கரேஜ் தாங்க பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கடந்து போகும் தான் நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாமே நம்ம பார்த்தா தாங்க வண்டி ஓட்ட முடியும். நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து புதுசா நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குங்க. ஓகேங்க, டே 3 நம்ம 30 டேஸ் போர்ட்டல் வீடியோ சேலஞ்சுக்குள்ள போயிடலாங்க. நம்ம வந்து டே 3ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தாங்க போட்டிருக்காங்க. இந்த ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 408 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏசிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னர் இருக்கனால இந்த ட்ரிப் வந்து இமீடியட்டாக நம்ம வந்து அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன். எக்ஸாக்டான லொக்கேஷன் தான், அதை பார்த்து வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி பிக்கப் லொக்கேஷனு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துலாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 2.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம பிக்கப் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி வேணான்றாங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா, கஸ்டமரோட மெட்டீரியல் வந்து ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிருக்கான். அதனால் இப்போ எடுத்துகிட்டு போகல, அப்புறமாட்டி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் எனக்கு வண்டி வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் இது வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சார் அப்படின்னா, முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக கேன்சல் பண்ணியிருப்பேன்ப்பா. இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்ற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம சொல்லியாச்சு. சரி கஸ்டமர் வந்து என்ன ரீசன் போட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம கிளியராக பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்பில் இந்த ரைட் சைடில் பாருங்கள், ஹெட்செட் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டார்ட் சேட்டுன்னு வரும். ஸ்டார்ட் சேட்டை கொடுத்துடலாங்க. ஸ்டார்ட் சேட் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களாங்க. இதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸை நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் கஸ்டமர் ரீசன். யூ வில் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேன்சலேஷன், ரெக்வெஸ்ட் யூ டு ஸ்டே ஆன்லைன் ஆன் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர்டர். அப்போனா நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்மளுக்கு வந்து கேன்சல் ரேட்டிங் வந்து குறைக்க தாங்க செய்வாங்க. இதுவே கஸ்டமர் வந்து நம்ம மேலே ரீசன் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து குறைய ஆரம்பிக்குங்க. இது வந்து கஸ்டமர் மேலே தான் மிஸ்டேக்னால நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 2 இல்லை 3 தாங்க குறையும். சரி ஓகேங்க, நம்மளுக்கு வந்து அடுத்த சவாரி எங்கே வருதுன்னு பார்த்துலாங்க. டே 3 முதல் சவாரியே நம்மளுக்கு வந்து இப்படி வந்திருக்கு. சரி அடுத்த சவாரியாச்சும் நம்மளுக்கு கேன்சல் இல்லாமல் வரட்டுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சவாரி வருதுன்ட்டு. போர்ட்டலில் இருந்து ஏற்கனவே வந்த சவாரி வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சுங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து டே 3யோட
ஃபஸ்ட்டு ட்ரிப்புங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா டொனக்கே கேம்ப்பு, சங்கர் நகர், அன்னனூர், அம்பத்தூர், ஆவடின்னு போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா சின்ன நொளம்பூர் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க ரூ. 582 போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏசி ஓப்பனுக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துலாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. 3.6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ஆல்ரெடி டொனக்கா கேம்ப் கிட்ட தாங்க நம்ம இருந்தோம். அங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்த கஸ்டமரு இங்கே இவ்வளோ தூரம் வர வச்சு நம்மளை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவர் வந்து வேணுன்ட்டே கேன்சல் பண்ணல. அவரோட சூழ்நிலை என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால தான் ஏற்றலன்ற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகேங்க, நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா கேட்டுங்க. இது எவ்வளோ வெயிட் வரும்னு நம்மளுக்கு தெரியல. இன்னும் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கேட்டு ஏற்றுறாங்கன்ட்டு. அவ்வளோதாங்க, கஸ்டமரு நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் இருக்குன்னு நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணியாச்சுங்க. 12 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. திருப்பியும் கஸ்டமர் வந்து நம்மளை அந்த லொக்கேஷன் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கேன்னு பார்த்தோன்னா 450 மீட்டர் தள்ளி தாங்க ட்ராப் பாயிண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் வந்து இறக்குற இடம் இங்கே தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க. இங்கே தான் கேட்டு போட போகிறாங்க. அதனால் வண்டியை ரிவர்ஸில் விட சொன்னாங்க. நம்மளும் ரிவர்ஸில் விட்டாச்சு. மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வார்னிங் காட்டுதுங்க. ஏன்னா 450 மீட்டர் வந்து லொக்கேஷன் டிஃபர் ஆகிறதுனால நம்மளுக்கு வார்னிங் மெசேஜ் காட்டுதுங்க. இந்த லொக்கேஷன் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டு. அதனால் நம்ம வந்து மார்க் அரைவல் கொடுத்துலாங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. பாருங்கள், நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேட்டுங்க. இந்த ஃப்ரண்டேஜில் வந்து இந்த கேட்டு போடுவாங்க போல் தெரியுதுங்க. கிட்டத்தட்ட 4 கேட்டு வந்திருக்கு. பார்ட்டாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு கேட்டு தாங்க நம்ம வண்டியிலேருந்து இறக்க வேண்டியது இருக்குது. இது இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா லோடு அவ்வளோதாங்க, நம்ம வண்டி வந்து எம்டி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம ஓகே கொடுத்தாச்சுங்க. 2-3 செகண்ட் வந்து சுத்த தாங்க ஆரம்பிக்கும். இப்போ கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் பாருங்க ரூ. 582 வந்திருக்குங்க. கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட கேஷ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா ரூ. 620 கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம வந்து இப்போ கேஷ் கால்குலேட் கொடுத்துடலாங்க. கேஷ் கால்குலேட் கொடுத்தாச்சுங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் போட்டுடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு நம்ம வந்து தயாராகிட்டோம். அடுத்த சவாரி எங்கே போடுறாங்க நம்ம பார்த்துலாங்க. நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தோன்னா திருமலவாயில் உம்பான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுங்க. இந்த லொக்கேஷனில் பார்த்தோன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் நம்மளுக்கு வந்து சவாரி அடிச்சிருங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எங்கே சவாரி போடுறாங்கன்னு பார்த்துலாங்க. நம்ம திருமலவாயில் உம்பான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் லொக்கேஷன் கிட்ட தாங்க நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் பாருங்கள் 1:23 ஆகுது. நம்ம வந்து சாப்பிட்றலாங்க. என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு நம்ம பார்த்துலாமாங்க. நம்ம வந்து சாப்பிட்லான்னு நினச்சி வண்டி விட்டு இறங்கலான்னு நினச்சோங்க. நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம சவாரி வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இடையில போய் நம்ம எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து சேவ் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ட்ரிப்பு வந்துருந்தால் நம்ம அவசரப்பட்டு சாப்பிட்ற நிலைமையாயிருங்க. இது தாங்க நல்ல டைமு. ட்ரிப்பை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற வழியில் நன்னலாக பார்த்து வண்டியை நிப்பாட்டி நம்ம சாப்பிட்ற வேண்டியதாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிக்கப் எங்கே ட்ராப் எங்கன்னு பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திருமலவாயிலுங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தாங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே நம்ம வந்து சவாரி வந்துடும்னு 1/2 அன் ஹவர் கூட ஆகலை, 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க.
ட்ராப் எங்கன்னு நம்ம பார்த்துலாங்க. பெண்ணலூர்னு போட்டிருக்குங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு, எந்த இடம் ட்ராப்புன்னு நம்ம கேட்டோம். கஸ்டமர் சொன்னது ஸ்ரீபெரும்புத்தூருங்க. நல்ல விஷயம் தாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க, 1499 ரூபா வந்திருக்குங்க. இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம வந்து பிரைம் பார்ட்னர் இருக்கனால தான் நம்மளால சவாரி வந்து உடனே அட்டன் பண்ண முடிஞ்சதுங்க. பிரைம் பார்ட்னர் இல்லைன்னா இந்த சவாரி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. முக்கியத்துவம் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் பார்ட்னருக்கு தாங்க கொடுக்குறாங்க. சரி, ஓகேங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணியாச்சுங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் கிட்ட நம்ம ஃபோனில் பேசுனோங்க. அவர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து லெஃப்ட் எடுத்து 3வது கம்பெனின்னாங்க. இது 1, 2, 3வது லாஸ்ட் கம்பெனி தாங்க வருது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாக்ஸ் ஐட்டம்ங்க. டோட்டல் பாக்ஸ் பார்த்தோன்னா 25 பாக்ஸ்ன்னு இருக்காங்க. கஸ்டமர்கிட்ட என்ன மெட்டீரியல்னு கேட்டேன், செராமிக்குன்னாங்க. அது நம்மளுக்கு எதுவும் தெரியல. சரி, ஓகே, 25 பாக்ஸ் வந்து நம்ம வண்டியில் ஏற்றி முடிக்கணுங்க. ஆனால் இந்த திருமுலவாயில் உமான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் எப்போ வந்தாலும் இமீடியட்டாக வந்து சவாரி நம்மளுக்கு விழுந்துருங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தாங்க நம்மளுக்கு வந்து சவாரி விழுவுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லைன்னா நம்மளுக்கு சவாரி கொஞ்சம் டிலே தாங்க ஆகும் அட்டன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ப்ரைம் பார்ட்னராக இருந்தீங்கன்னா சவாரி உங்களால் வந்த உடனே நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியுங்க. அவ்வளோதாங்க. நம்ம வண்டியில் வந்து 25 பாக்ஸ் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. கரெக்டாக இருந்ததுங்க. நம்ம வந்து டோரை மூடிட்டு மேலே ஆங்கிள் போட்டுடலாங்க. அப்போ தான் பில்லு வரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்மங்க கஸ்டமர்கிட்ட வந்து பில்லு வாங்கியாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டிடுச்சு பார்த்தீங்களாங்க, ஸ்ரீபெரும்புத்தூருங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாம். அப்பா, 47 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கஸ்டமருக்கு வந்து ட்ராப் பாயிண்டில் மெட்டீரியல் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாங்க. நம்ம வேறு சாப்பிடாம வேறு போய்கிட்டு இருக்கோம். எதை நனலாக பார்த்து வண்டி நிப்பாட்டி சாப்பிட வேண்டியதாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு முடிக்க வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாஸ்ட்ராக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்ராக்கில் வந்து லோ பேலன்ஸில் இருக்குது. கிட்ட போயிட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணனா டோல்கேட் வந்து அக்செப்ட் ஆகாதுங்க. அதனால நம்ம முன்னாடியே வந்து ஃபாஸ்ட்ராக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரூட் வந்து ஒரு 3/4 தூரம் வந்து பைபாஸ் தாங்க வரும். இந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து ஒரு 2 இல்லை 3 சவாரி போட்டால் கூட நல்லா தாங்க இருக்கும். 1500 ரூபா பேமெண்ட்டு, கமிஷன் போனால் ஒரு 1200 ரூபா போல் நம்மளுக்கு வரும். ஆனால் ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் இருந்து இந்த சவாரி எடுத்துட்டிங்கன்னா வேஸ்ட்டு தாங்க. நான் வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டுன்னு சொல்லலை. இன்கேஸ் உங்களுக்கு சவாரி வந்து உங்களால் அக்செப்ட் கூட பண்ண முடியுங்க. அங்கே வண்டி இல்லைன்னா உங்கள் வண்டி வந்து அக்செப்ட் ஆயிருங்க. நான் வந்துங்க ப்ரைம் பார்ட்னராக இல்லாத போது ரொம்ப லாங்கில் சவாரி எடுத்துட்டேன்னா எனக்கு அதோடு அங்கேருந்து சவாரியே வரமாட்டுதுங்க. நிறைய தடவை நான் வந்து நோட் பண்ணி பார்த்துட்டேங்க. அது ஏதோ ஒரு லக்கில் 100ல் ஒரு 10% வேணால் சவாரி வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு சவாரியே வரமாட்டுதுங்க. அதனால தான் நான் வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாத போது ஒரு 500 இல்லை 700 சவாரியாக பார்த்து எடுப்பேங்க. ஆனால் நீங்கள் அதிகபட்சம் மிஸ்ஸிங்லேயும் விடக்கூடாதுங்க. மிஸ்ஸிங்கில் விட்டாலும் உங்களுக்கு ஸ்கோர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த பக்கம் சாய முடியாது, அந்த பக்கம் சாய முடியாதுங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே டேலி பண்ணி நீங்கள் ஓட்ட கற்றுக்குங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் வண்டி ஓட்ட உங்களுக்கே வந்து பழகிருங்க. எப்படி ஓட்டினா கரெக்டாக இருக்கும், கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எப்படி கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரிய வந்துருங்க. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு தாங்க கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அது கூட என்னோட வீடியோ பார்த்தாங்கன்னா போக போக புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து சாப்பிட்லான்னு நினச்சோங்க. ரிங் ரோடு பைபாஸ் ஏறிட்டோம். அதனால் நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிறேங்க. மேப்பில் ஒரு 1 hour தான் ட்ராப் லொக்கேஷன் காட்டுது. பேசாமல் நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போய் நம்ம சாப்பிட்லாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க ரோட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் நல்லா வருங்க. அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமாக போய் அங்கே சவாரி முடித்தாலும் உங்களுக்கு சவாரியும் நல்லா வருங்க. இன்னொரு விஷயங்க, இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் வந்து நல்லா விரட்டி போகக்கூடாதுங்க. நான் பாருங்கள் ஒரு 50, 60 தாங்க நான் ஸ்பீட் போய்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து மைலேஜ் நல்லா தரும். இதுவே நீங்கள் விரட்டி ஒரு 65, 70 கிட்ட நீங்கள் விரட்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் அந்த அளவுக்கு தராதுங்க. டீசல் கொஞ்சம் அதிகமாக குடிக்க வரும். என்னதான் ரோடு வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 50, 60லேயே வந்து ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வண்டி வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம டோல்கேட் கிட்ட வர போகிறோங்க. நம்மளுக்கு 500 மீட்டர் காட்டுதுங்க. போர்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள்.
நம்ம 100 ரூபாய்க்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல ரீசார்ஜ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ணனா டோல் வந்து அக்செப்ட் பண்ணிடுங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல ரீசார்ஜ் பண்ணனால. ஃபாஸ்ட் ட்ராக்ல நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் போனீங்கன்னா இப்போ 50 ரூபா டோல்கேட்னா உங்ககிட்ட 100 ரூபா வாங்குவாங்க. அதனால ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக்கை வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுங்க. மினிமம் பேலன்ஸில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 100 ரூபா இருக்கனால ஒரு தப்பும் இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கனால எப்போ வேணாலும் டோல்கேட் போவோம். ஏன்னா ஒரு டைம் நம்மகிட்ட வந்து காசு இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் பிஃபோராகவே ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதாங்க உங்களுக்கு சேஃப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கோட அமௌண்ட் எடுத்துக்குதான்னு பார்க்கலாம். எடுத்துச்சுங்க நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் அமௌண்ட்டு. நம்ம இந்த டோல்கேட்லேருந்து கிராஸ் பண்ணி போகிறோங்க. ஒரு டைமுங்க டோல்கேட்டில் வண்டி நின்றுதுன்னா ரொம்ப நேரம் நிற்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ரீசார்ஜ் பண்ண மறந்துடுறாங்களா இல்லை ஃபாஸ்ட் ட்ராக் எடுக்காமையே சில பேர்லாம் வந்துடுறாங்க. அந்த டைமில் அங்கேருந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்துருதுங்க. அதனால தான் நம்ம வந்து பிஃபோராகவே ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறோம். இல்லைனா அவருக்கும் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்துருங்க. அப்புறம் டபுளாக நம்மளுக்கு வந்து டோல்கேட் பே பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் அண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வர போகிறோங்க. இன்னும் நம்மளுக்கு காட்டுறது பார்த்தோன்னா 2.6 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. லொக்கேஷன் பாருங்களேன், எஸ் மாதிரியே வருது பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு யூட்டர்ன் பண்ணி திருப்பி இப்படி வந்து அப்படி போகிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. கஸ்டமர் வேறு நம்மளுக்கு 2-3 தடவை கால் பண்ணிட்டாங்க. மெட்டீரியல் ரொம்ப அர்ஜென்ட்டுன்றாங்க. நல்ல வேலை நம்ம வேறு சாப்பிட்ருந்தா எப்படியோ நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். நல்ல வேலை இங்கே வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சி சல்லுன்னு அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஆனால் நம்மங்க பைபாஸ் ரோட்டில் ஓட்டும் போது அதோட சுகமே தனிங்க. நம்ம ஆக்சிலேட்டர் வந்து மிதிச்சனா ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம அதுலேருந்து காலே எடுக்க தேவையில்லைங்க. நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக சொல்லுங்க, மீடியம் லெவலில் மிதிச்சனா ஒரு 50-60 இதில் போனேன்னா அப்படியே ஸ்மூத்தாக ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே தாங்க போயிட்டு இருந்து செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இதேமாரிங்க நம்மளுக்கு 2-3 சவாரி கொடுத்தா எப்படிங்க இருக்கும்? நம்ம போகிறதும் தெரியாது வரதும் தெரியாதுங்க, காசு எடுக்கிறதும் தெரியாதுங்க. முன்னெல்லாங்க நான் லாங் சவாரி தாங்க எதிர்பார்ப்பேன். ஏன்னா அங்கே போனால் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் சவாரி வந்துடும், திருப்பி இங்கேருந்து லாங் போகிற மாதிரி வரும், நல்லா இருக்கும். ஆனால் இப்போ தாங்க நம்மளுக்கு வந்து சவாரியாக சரியாக வரமாட்டுதுங்க. ஏன்னு தெரிலங்க, ஒருவேளை வண்டி அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து சவாரி அடிக்க மாட்டுதா என்னன்னு தெரியலங்க. அதனால தான் நம்ம வந்து லாங் சவாரி எடுக்கனாலே கொஞ்சம் யோசனையாகுதுங்க. ஆனால் காலையில் டைமில் நம்மளுக்கு வந்து லாங் சவாரி அடித்தேன்னா நான் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. லாங்குன்றது ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் நான் எடுத்துருவாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு டைமு எல்லாமே போயிருங்க. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சவாரி கண்டிப்பாக வராது. ஸ்ரீபெரும்புத்தூர்லையாச்சும் கண்டிப்பாக சவாரி அடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். காலையில் டைமில், ஈவினிங் டைமில் ஒரு லக்கு மூலிமா தாங்க நம்மளுக்கு சவாரி வரும். நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து சவாரி கண்டிப்பாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாருங்க. ஏதாவது ஒரு அவுட்டரில் போயிட்டோன்னா, ரொம்ப அவுட்ரு போயிட்டோன்னா வராதுன்னு அவருக்கே தெரியும். ஒரு சில இடத்துல வர ஏரியா வந்து அவருக்கும் தெரியும். நம்மள மாதிரி தான் அவரும் ஒரு 5-6 வருஷமாக போர்ட்டலில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, வரலையா அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணிடுறோங்க. நம்ம ஃப்ரெண்டு அப்படி கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு இருந்து வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே வீட்டு தசையாக சவாரியை பார்த்துட்டு வந்துடுவாருங்க. ஆனாங்க சவாரி வருதுன்றது நம்ம கையில் எதுவும் இல்லைங்க. கஸ்டமரு தேவைப்பட்டுதுன்னா புக் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த லக்கில் தாங்க நம்மளுக்கு வந்து சவாரி வருது. அந்த லக்கு வந்து நம்மளுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருங்க வீட்டு தசையாக இருந்ததுன்னா. ஆனாங்க ஈவினிங்க்கு அப்புறம் நீங்கள் லாங்கில் சவாரி எடுத்து ஓட்டுறதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா டீசலும் வேஸ்ட்டு, நீங்கள் எம்டியில் வருது பார்த்தீங்க, அந்த டயர்ட்னஸ் நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள், மறுநாள் ஓட்டவே முடியாதுங்க சவாரி. அதனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்லைங்க. ஏதோ நம்ம வந்த சவாரி வரைக்கும் நம்ம ஓட்டுறோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம 8 இல்லை 9 இல்லை 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாங்க. என்ன சவாரி வருதா நம்ம ஓட்ட வேண்டியதான். ஈவினிங்க்கு அப்புறம் ஒரு 5-6 மணிக்கு அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சவாரி எடுத்து முடிக்க வேண்டியதாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பாருங்க, அந்த கம்பெனியில் தாங்க போய் ட்ராப் பண்ணணும். நம்ம இப்போ வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு வந்துடலாங்க. நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணியாச்சுங்க, ஃபோனே எடுக்கலாங்க. சரி ஓகே, செக்யூரிட்டி வராங்க, நம்ம அவர்கிட்ட பில்லை கொடுத்துட்டு பார்க்கலாங்க எந்த இடத்துல இறக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வழியாங்க செக்யூரிட்டி பில்லு வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த கம்பெனி தான் சொன்னாங்க. சரி உள்ளே வாங்கன்னு கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தாச்சுங்க. நிறையா ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. செக்யூரிட்டி என்ட்ரி பண்ணணுன்னாங்க, டிரைவிங் லைசன்ஸ் கேட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஃபார்மாலிட்டிலாம் போய் முடிச்சுட்டு வந்துடலாங்க. செக்யூரிட்டி என்ட்ரி முடிச்சாச்சுங்க. செக்யூரிட்டி போகிறாரு பார்த்தீங்களாங்க, லாஸ்ட்டு லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க. நம்ம இங்கே சீக்கிரம் முடிங்க, நான் இன்னும் சாப்பிட்லங்க அப்படின்னேன். அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், மசாலா வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம சாப்பிட்லான்னே நம்மளுக்கு வந்து மசாலா வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு சில பேர்த்துக்கலாங்க நம்மளோட பசி வேதனைலாம் புரிஞ்சிக்க முடியுதுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க.
ஒரு ஒரு இடத்துல நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்ன நம்ம வேலையை பார்த்தா போதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மெட்டீரியல் வரும்போது அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்குங்க, எனக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கம்பெனியில் பாருங்கள், நம்ம சொன்னோன்னே நீங்கள் சாப்பிடுங்க சார் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க, மரியாதையோடு கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். நம்ம வந்து நிறையா கம்பெனி போயிருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து டிரைவருக்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனி தாங்க வேறுபாடு பார்க்காமே எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட்லன்னு சொன்னாங்க, அதனால் அவங்க வந்து இமீடியட்டாக நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இறக்கி முடிச்ச பிறகு அவர் சாப்பிட்ணும், அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் மெட்டீரியல் இறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து உள்ளே வந்து சொல்ல போயிருக்காருங்க. வந்துட்டாங்க செக்யூரிட்டி பார்த்தாச்சுங்க. நீங்கள் லாஸ்ட் லெஃப்ட் போங்க, அங்கே இறக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாருங்கள், அங்கே ஒரு செக்யூரிட்டி ரெடியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களாங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம வந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறோம். நம்ம வண்டி வந்து அப்படியே ரிவர்ஸில் விட்டுலாங்க. நம்மளுங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கணும்னு தாங்க பார்க்குறோம். ஆனால் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு அப்படி அப்படியே டிலே ஆயிடுதுங்க. டைம் பாருங்கள் 3:13 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து சாப்பிடல. இது இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க. நம்ம பாருங்கள், இவ்வளோ பேசணுமேங்க, நம்ம அரைவல் ட்ரிப் கொடுக்குறதே மறந்துட்டோங்க. இப்போ நம்ம வெயிட்டிங் டைம்லாம் கால்குலேட்டே ஆகாதுங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் இவங்க வந்து சீக்கிரம் இறக்கிடுவாங்க. இப்போ நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக ஆகாதுங்க. சரி, ஓகேங்க, நம்ம இப்போ வந்து அரைவல் கொடுத்துடலாங்க. அரைவல் கொடுத்தாச்சுங்க. வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போகுதுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் தான் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 25 பாக்ஸுங்க. இது இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகே கொடுத்துலாங்க. ஓகே கொடுத்த அப்புறம் 2-3 செகண்ட் சுற்ற தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டட். கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துலாங்க. 1499 ரூபாங்க. டோல்கேட் வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களாங்க. 133 ரூபா வந்து டோல்கேட் ஆட் ஆகிருக்குங்க. அடிஷ்னல் சார்ஜ் பார்த்தோன்னா 100 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஐடி மேனில் எதுவுமே வரல, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஐடி மேன் வந்தால் இங்கே சிம்பிள் மாதிரியே போட்டிருப்பாங்க. சரி, ஓகேங்க, நம்மளோட பில் அமௌண்ட்டு டோட்டலாக பார்த்தோன்னா 1499 ரூபா. கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேயில் போட்டாங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தோன்னா 1600 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபேயில் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ராவே தாங்க போட்டிருக்காங்க. எதனால் 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிருந்தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டேங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் 50லேருந்து 55 மினிட்ஸில் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தனால அந்த எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் 100 ரூபா கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் காட்ட ஆரம்பிக்குங்க. ஸ்டார் ரேட்டிங் காட்டிடுச்சு. கஸ்டமருக்கு அப்படியே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த என்ன சவாரி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ டைம் பாருங்கள் 3:36 ஆகுது. நம்ம இன்ன வரைக்கும் சாப்பிடல. இப்போ தான் வந்து டிஃபன் பாக்ஸே ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்கோன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. நம்ம கொண்டு வந்திருக்க லஞ்சு பாருங்கள், லெமன் ரைஸு, முட்டை, கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க, முருங்கைக்காய் ஃப்ரைங்க. இது தாங்க நம்மளுக்கு இன்றைக்கி உள்ள லஞ்சுங்க. இங்கே நம்மளுக்கு எப்படி சவாரி அடிக்க போகுதுன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அடிச்சதுன்னா நல்லா பெரிய சவாரி தாங்க அடிக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மெயினான இடத்துல போய் நின்றுலாங்க. இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போனாலே மெயினான இடம் வந்துருங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷன் கிட்ட வந்துருங்க. சரி, ஓகேங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் பார்த்துடலாங்க. 45 மினிட்ஸ் கழித்து 3வது சவாரி நம்மளுக்கு அடிச்சிருக்குங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தாங்க, ஏதோ ஃபீனிக்ஸ் மெடிக்கல் சிஸ்டம் போட்டிருக்கு. ட்ராப் பார்த்தோன்னா திருமுடிவாக்கம் போட்டிருக்குங்க. இது ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 683 ரூபா போட்டிருக்குங்க. இது டாடா ஏசி எனி தாங்க போட்டிருக்கு. எனினா க்ளோஸ் வண்டிக்கும் போகும், ஓப்பன் வண்டிக்கும் போகுங்க. அதனால தான் நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகேங்க, நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாம். கஸ்டமரோட பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம பார்த்துலாமாங்க. பிக்கப் பாயிண்ட் வந்து 1.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்து பிக்கப் பாயிண்ட் நோக்கி கிளம்பியாச்சுங்க. பிக்கப் பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete.
நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லோடு ஏற்றி முடிச்சிட்ட பிறகு பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. நம்ம லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனும் நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபீனிக்ஸ் மெடிக்கல் சிஸ்டம் தான் போட்டிருக்கு. நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் காட்டுதுன்ட்டு. மேப்பை கிளிக் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 21 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க மேப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. இறக்க போகிற இடம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் மெடிக்கல் சிஸ்டம் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே தாங்க மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷனில் வண்டி வந்து ரிவர்ஸில் விட்டாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகே கொடுக்கணுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் 2-3 செகண்ட் வந்து சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப் கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க ட்ரிப் கம்ப்ளீட்டட். கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள், 683 ரூபா நம்மளுக்கு காட்டுதுங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேல பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 685 ரூபாங்க. இது வந்து கம்பெனினால் நம்மளுக்கு வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா காசு வரலாங்க. சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துலாங்க. அப்படியே வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. நம்ம இப்போ வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த என்ன ட்ரிப் போட்டுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. இப்போ டைம் பாருங்கள் 6:03 ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க, என்ன சவாரி நம்மளுக்கு போடுறாங்கன்னு பார்த்துடலாங்க. அடுத்தது 4வது சவாரி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. டைம் பாருங்கள் 6:40 ஆயிடுச்சு. எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை சவாரி வருமா இல்லையான்றது. நம்ம கிளம்பலான்னு நினைக்கும் போது தாங்க நம்மளுக்கு வந்து சவாரி போட்டிருந்தாங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க? பிக்கப் பார்த்தோன்னா திருமுடிவாக்கம் தாங்க. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தான் பிக்கப்பு. ட்ராப் பார்த்தோன்னா ஸ்ரீ மாருதி கொரியர் பூந்தமல்லின்னு போட்டிருக்காங்க. சந்தோஷங்க, நம்மளுக்கு வந்து வீட்டு தசையாக தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 505 ரூபா போட்டிருக்காங்க. ஆன்லைன் மணி தாங்க. எது வந்தாலும் நம்மளுக்கு என்னங்க, அந்த கேஷ் வந்தாலும் நம்ம பே அவுட்டில் போயிட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து டாடா ஏசி எனி கொடுத்துருக்காங்க. எனின்றது ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ்ட் வண்டிக்கும் போகுங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இருக்கிறனால நம்ம வந்து இமீடியட்டாக வந்து அந்த சவாரி வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. சரி நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் பார்த்தோன்னா வெறும் 850 மீட்டர் தாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம வந்துங்க பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணியாச்சுங்க. பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு. வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமாங்க? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வந்து கம்பெனிக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்மளை வந்து வெயிட்டிங்கில் போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கஸ்டமருக்கு திருப்பி ஃபோன் பண்ணேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. வெயிட்டிங் டைம் பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோன்னு தெரில. சரி நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. நம்ம வண்டியில் இந்த மெட்டீரியல் தாங்க ஏற்ற போகிறாங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் சரியான வெயிட்டுங்க. 2 பேர் சேர்ந்து தூக்கி பார்த்தாங்க, ஒரு லைட்டாக கூட அசைக்க முடியலங்க, அப்படி ஒரு வெயிட்டாக இருக்குங்க. க்ரேனுக்காண்டி தாங்க நம்ம வெயிட்டிங்கு. அந்த மேலே பாருங்கள் லாஸ்ட்டில் க்ரேன் வந்து லைட்டாக மூவ் ஆகிட்டு வருது பாருங்கள். அந்த க்ரேன் மூலிமா தாங்க இந்த மெட்டீரியல் வந்து தூக்கி நம்ம வண்டியில் வைக்க போகிறாங்க. நம்ம வண்டியில் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி லோட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்,
லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. வெயிட்டிங் டைம் பாருங்கள் 26 நிமிஷம் இருக்குங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களாங்க. ஸ்ரீ மாருதி கொரியர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் போட்டிருக்கு, பூந்தமல்லிங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 14 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை பார்த்தாச்சு. வண்டியை வந்து ரிவர்ஸில் ஓட சொன்னாங்க, ரிவர்ஸில் ஓட்டாச்சுங்க. நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கேல்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. இறக்க போகிறத நம்ம பார்த்துடலாங்க. ஆனால் சரியான வெயிட்டுங்க. ஆல்ரெடி 2 பேர் வந்து தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியல. அதனால் இன்னும் ஒரு 2 பேரை கூப்பிட போயிருக்காங்க. அங்கே நம்மளுக்கு ஏற்றுனது நீங்களே பார்த்தீங்களாங்க. கிரெயின் மூலியமாக தாங்க நம்ம வண்டியில் ஏற்றுனாங்க. நான் நினச்சேன் இங்கேயும் கிரெயின் இருக்கும்னு நினச்சேங்க. இங்கே கிரெயின்லாம் எதுவும் இல்லைங்க. இது பாருங்கள், மாருதி கொரியர் ஆஃபீஸுங்க. ட்ராலி தாங்க வச்சுருக்காங்க. அதை வச்சு தூக்க முடியாது. இது மேடு மாதிரி இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அங்கே கிரெயின் இருந்தனால அதை தூக்கி வைக்கிறது வந்து ஈஸியாக இருந்ததுங்க. இங்கே கிரெயின் இல்லாதனால மேன் பவர் தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் இதை தூக்குறாங்கன்னு நம்ம பார்த்துலாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 5 பேர் சேர்ந்து இந்த மெட்டீரியல் வந்து இறக்குறாங்க. அப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகே கொடுக்கணுங்க. ஓகே கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் சுற்றதாங்க ஆரம்பிக்கும். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வந்துச்சு பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 505 ரூபா தாங்க நம்ம வந்திருக்கு. அது வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் ஓடிபி கேட்குன்னு நினச்சேங்க. 1000 ரூபாய்க்கு மேலே போனேன்னா ஒரு டைம் பார்த்தோன்னா போர்ட்டலில் வந்து ஓடிபி காட்டுதுங்க. ஒரு டைம் வந்து ஓடிபி காட்ட மாட்டுது. என்ன ஐடியாவில் வச்சுருக்காங்கன்னே தெரிலங்க. ஒரு டைம் காட்டுது, ஒரு டைம் காட்ட மாட்டுது. சரி ஓகேங்க, நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் பேமெண்ட் வந்துச்சு. நம்ம வந்து கஸ்டமருக்கு எதுவும் கால் பண்ண தேவையில்ல. ஆன்லைனில் வந்தனால எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டர் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் போட்டுடலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. இமீடியட்டாக நம்ம வந்து ஆஃப்லைனில் போயிடலாங்க. அதுதான் நல்லது. அப்புறம் திருப்பியும் ஏதாச்சும் நம்மளுக்கு ஆப்போசிட் திசையாக ட்ரிப்பு போட்டாங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு போகிறதே லேட் ஆயிரும். சவாரி எடுத்தாலும் வேஸ்ட்டுங்க. ஏன்னா ரிட்டர்ன் சவாரி கண்டிப்பாக வராது. இப்போ டைம் பாருங்கள் 8:10 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம சவாரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 11 மணி ஆயிரும். இங்கேருந்து வீடு பார்த்தோன்னா ஒரு 13-14 கிலோமீட்டர் தாங்க காட்டும். நான் இருக்கிற இடம் பார்த்தோன்னா காட்டு பார்க்கோங்க. இன்றைக்கி நம்ம டோட்டல் ஏர்னிங் எவ்வளோ எடுத்திருக்கோன்னு நம்ம பார்த்துலாமாங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 2735 ரூபா இன்றைக்குள்ள டோட்டல் ஏர்னிங்க. லாகின் ஹவர்ஸ் பாருங்கள் 10 மணி நேரம் கிட்ட நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தோன்னா 4 ட்ரிப் எடுத்துருக்கோங்க. நல்ல விஷயங்க. ரொம்ப நாள் கழிச்சு 4 ட்ரிப் எடுத்துருக்கோங்க. அந்த 4 ட்ரிப்பு வரது பிரச்சனை இல்லை. அமௌண்ட்டும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குங்க. அது வரைக்கும் பெரிய சந்தோஷங்க. டோட்டலோட ஏர்னிங் பார்த்தோன்னா 2700 வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி 150 ரூபாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 2850 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ போயிருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. இன்னைக்கு டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 107 கிலோமீட்டருங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டருங்க. அப்படி இப்படின்னு டோட்டலாக பார்த்தோன்னா 120 கிலோமீட்டருங்க. 120 கிலோமீட்டருக்கு டீசல் எவ்வளோ தெரியுமாங்க போகும்? 700 ரூபா டீசல் பிடிக்குங்க. 2850ல் 700 மைனஸ் பண்ணிட்டேன்னா 2150 ரூபா இன்னைக்குள்ள ஏர்னிங்க. Day 3 50,000 சேலஞ்சில் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 2150 ரூபாங்க. வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து நம்ம நல்லபடியாக ஓட்டியிருக்கோங்க. லாஸ்ட் ட்ரிப் நம்ம முடித்தோம் பார்த்தீங்களாங்க. அது வந்து ஆன்லைன் மணி போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்த்துலாங்க. இங்கே பாருங்கள் 419 ரூபா நம்மளுக்கு வந்து வேலெட்டில் கிரெடிட் ஆகிருக்குங்க. லாஸ்ட் ட்ரிப்பு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 505 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன் 419 ரூபா நம்மளுக்கு கிரெடிட் ஆயிருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. கமிஷன் போக தாங்க நம்மளுக்கு வந்து 419 ரூபா கிரெடிட் ஆயிருக்குங்க. நம்மளுக்கு வந்து தினைக்கும் வந்து ஆன்லைன் மணி போட்டிருந்தோன்னா நம்மளுக்கு வேலெட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணியே தேவையில்லைங்க. நல்ல விஷயம் தாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க ஆன்லைன் மணி போடலைன்னா
நான் வந்து வேலெட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணி தாங்க ஆகணும். இவங்க அந்த ரூ. 550 நம்மளுக்கு ஆன்லைன் மணியில் பே பண்ணனால நம்ம வந்து வேலெட்டை வந்து ரீசார்ஜே பண்ண தேவையில்லைங்க. நம்ம 2-3 நாள் ஆயிடுச்சுங்க வேலெட்டை ரீசார்ஜ் பண்ணி. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பிராண்டிங்க்கு வந்து ரூ. 1200 போட்டிருந்தாங்க. நம்ம வந்து பே அவுட் பண்ணி எதுவும் அக்கௌண்ட்டில் நம்ம எடுக்கலங்க. அதே வேலெட்லேயே இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. நம்ம ஓட்ட நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். எப்படி இருந்தாலும் நம்ம பே பண்ணுறது இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்க, நாளைக்கு டே 4 நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.